இப்போ அஹ், நெல்லிக்கனியின் மூலமாக நெல்லிக்கனியை வைத்துக்கொண்டு முக்தி அடைகின்ற பயிற்சி. ம் நெல்லிக்கனி வைத்துக்கொண்டு உங்களுடைய பரிணாம துன்பத்தை, பிறவி துன்பத்தை அதியமான் வந்து அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி ஏன் கொடுத்தார்? ம் இப்ப அறிவில் சிறந்தவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய நெல்லிக்கனி. என்னது? அறிவில் சிறந்தவர்கள் ம் அல்லது ம் அறிவை நோக்கி நகர்கின்றவர்கள் அல்லது பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். ம் அதற்கு இந்த நெல்லிக்கனி பயிற்சி எப்படி செய்வது? ம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஆ, ஹலோ ஒரே ஒரு நிமிஷம், நாளைக்கு ஆ, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த காதுல மாட்டிக்கிட்டு இருங்க. ஆ, மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 நெல்லிக்கனி சாப்பிட்டாலே போதும், எந்த உணவும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆ, போதுமா சார்? ஒரு பேசுறது நாளைக்கு கேக்குதா? கேக்குது சார். இப்ப கேளுங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஆ, 3 நெல்லிக்கனி சாப்பிட்டோம்னா ஆ, வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு நாளைக்கு உள்ள சத்து கிடைச்சிடும். இது எப்படி கேட்டீங்கன்னா, சத்து இல்ல, சுத்தம். ஏற்கனவே நம்ம உடம்பு சத்தாத்தான் இருக்கு. இல்ல நம்ம இல்ல உடம்பு பொதுவா பொதுவா வந்து இந்த 3 நெல்லிக்கனி வந்து சுத்தம் செய்யறதுக்கு தனி இருக்கு. ஆ, ஆனா இதுவே சுத்தமும் செஞ்சிடும், நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம்ல. ஆமா ஆமா இந்த ஆமா. 3 நெல்லிக்கனி ஒரு நாளைக்கு 3 நெல்லிக்கனி சாப்பிடும்போது ஆ, உடல் வந்து நல்லா இருக்கும். ஆ சரியா? ம் இன்னொன்னு என்னன்னு சரி, அதை கேட்டீங்கன்னா, சுத்தம் பண்றது சொல்லுங்க. சுத்தம் பண்றது பிரச்சனை. இப்ப ஒரு நாளைக்கு வந்து 8 நெல்லிக்கனி, அதை 8 நெல்லிக்காய் எடுத்துக்கிறது. சரி. இந்த 8 நெல்லிக்கனி என்ன பண்ண மாட்டேன், கொட்டலான்னு வச்சு கொட்ட வேண்டியது. கல்லு கொட்டா இருக்கு இல்லையா, அதை வச்சு கொட்ட வேண்டியது. ம் கொட்டி ம் அது எடுத்துட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற பச்சை கொட்டையை எடுத்துடணும். சரி. அதுக்கப்புறம் அந்த சதை மட்டும் இருக்குல்ல, மிக்சியை நல்லா அரைக்கணும். முன்ன அரைப்பான் ம் இருக்குல்ல, அம்மியில வச்சு நல்லா அரைக்கணும், அல்லது மிக்சியில போட்டு அரைக்கணும் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிடணும். சரி. அரைச்சிட்டு உப்பு கிப்பு எதுவும் போடக்கூடாது. 1,50 லிட்டர் தண்ணியில கலந்துக்கணும். சரி. கலந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து காலையில எழுந்திரிச்சு பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் அது குடிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ம் ஒரு 40 ml 30 ml. ம் அது சாயங்காலம் அந்த 1,50 லிட்டர் வரைக்கும், அந்த 1,50 லிட்டர் சாயங்காலம் வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கணும். சரி. அப்படி பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க உள் சுத்தம் பெற்றவங்க, நீங்க உள் சுத்தம் பெற்று எல்லா நோயும் நீங்க உங்களுக்கு இருக்க எல்லா நோய்களும் போயிருச்சு. சரியா? ஆமா சின்ன சின்ன பிரச்சனை மட்டும் இருக்குது, இன்னும் 2 விழுக்கிற ஏதோ இருக்கு. ஆமா சரியா? கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சு போறது, அந்த நரம்பு அழுத்தம், மண்டை அழுத்தம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆமா அதை வந்து இப்ப அதை எப்படி சரி செய்யறதுங்கிறது தான் இப்ப கேள்வி. சரி. அதை சரி செய்வதற்கான முயற்சி தான் இது. சரிங்க சார். இப்ப அது எப்படி இப்ப நாம வந்து பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். ம் அதாவது பல்வேறு வகையான பழக்கத்துக்கு நாம் அடிமையாயாச்சு. ம் இப்ப அதுல இருந்து எப்படி விடுபடையாது? நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றீங்க. ம் ஆங்கிலம் படிச்சா நோயற்ற வாழ்வு வராது, சமஸ்கிருதம் படிச்சாலும் நோயற்ற வாழ்வு வராது. ஆமா சரியா? ஆமா அப்ப எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க. ஆங்கிலம் படிச்சவன் நோய் இல்லாம வாழணுமே இல்லையா? ஆங்கில படிப்புக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லையே. அப்ப இதுக்கு ஆங்கிலம் படிக்கணும். அப்புறம் ஆங்கிலம் படிக்கணும், அந்த வெள்ளைக்காரன் நம்ம தலையெழுத்து அவனுக்கு அடிமையா இருந்தா வந்து அது படிச்சாத அப்படின்னு சொல்லி கல்வி முறை எல்லாத்தையும் பழக்கி நம்மளை அடிமையாக்கிட்டான். வேற வழி சரி, இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப படிச்சா அடிமைதான் ஆக முடியும், படிச்சா அறிவு வராதுங்கிறீங்க. சரியா?
படிச்சா வந்து அந்த கல்வியை வச்சு ஒரு வேலை வாய்ப்பு மராமத்துக்கு தான் ஒரு இதுதான் தவிர ஆரோக்கியம் கிடைக்காது. சரி, இப்ப பிரச்சனைக்கு வருவோம். அப்ப நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ஆங்கிலம் படிச்சாவோ, அது சமஸ்கிருதம் படிச்சாவோ, தமிழ் படிச்சா வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? எது படிச்சாலும் வராது. ஆனால் எது படிச்சாலும் சரி, உண்மைதான். ஆனால் தமிழ்ல இருக்கிற தமிழ்ல இருக்கிற சித்தர்கள் நூல்கள் படித்தால் ஆரோக்கியம் வரும். தமிழில் இருக்கிற மருத்துவ நூல்களை, சித்தர் நூல்கள் சித்தர்களுக்குரிய மருத்துவ நூல்களை படித்தால் அது வந்து தமிழ் அது வந்து தமிழ் மாணவர்களுக்கு தெரியாது. இப்ப தமிழ் படிக்கிற தமிழ் பாடத்திட்டம் இருக்கு, அதுல கிடையாது. ஆமா, குறிப்பாக திருமந்திரம் கிடையாது. திருக்குறள் கூட ஆழமா கிடையாது. திருக்குறள் கூட சும்மா மனப்பாட பதிவே இருக்குதே தவிர அது எப்படி தனக்கு தானே மருத்துவம் செய்யறது அங்கிறத பத்தி தெரியாதாக தமிழர்களே வந்து தெரிய வேண்டியவற்றை அறிய வேண்டியவற்றை அறியாமல் போயிட்டாங்க. அதாவது வந்து கல்வி முறையில வந்து இந்த மாதிரி அரிய பொக்கிஷங்களை வந்து சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. அதே 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 எது மக்களுக்கு தேவையோ அத வந்து சொல்லி கொடுக்காம தேவையில்லாததை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, சரி. சரி, இப்ப நான் வந்து சொன்ன நெல்லிக்கணிக்கு மீண்டும் நெல்லிக்கணிக்கு பிரச்சனைக்கு வருவோம். இப்ப நீங்க ஏற்கனவே அகத்தூய்மை பெற்று உங்கள் உடம்ப வந்து 22 கிலோ கரைச்சி எடுத்திருக்கிறீங்க. கெட்டு போன சதையை கரைச்சி எடுத்திருக்கிறீங்க. ஆமா, சரி. இப்ப என்ன மிச்சம் இருக்கிற விஷம் கொஞ்சம் இருக்கு. ஏற்கனவே உணவுலாம் சாப்பிட்டு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருப்போம். அந்த அந்த அதுல இருக்கிற விஷம் வந்து உடம்பைக்கு பரவிட்டு இருக்குது. அந்த விஷத்தை எடுத்தா தான் அந்த மூளையும் தண்டுவடம் சரியாகும். சரி, அந்த மூளையும் தண்டுவடம் சரியா இருக்கணும்னா அதுக்கு வந்து இப்ப தூய்மையான மருந்தடிக்காத தூய்மையான ஏதாவது ஒரு சத்து, தூய்மையான தண்ணீர் போகணும், அல்லது நெல்லிக்காய் சாறு கலந்த நீர் போகணும். தூய்மையான தண்ணீர் போகணும், அல்லது சுத்தமான மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, சுத்தமான மலை நெல்லிக்காய். ஆனா வந்து இப்ப ஊருக்குள்ள விக்கிறதெல்லாம் ஹைபிரிட் மண்டைக்காத விக்குது. சரி சரி, அது சரி. இப்ப நான் அந்த உண்மை மட்டும் பேசலாம். அது ஹைபிரிட் இருக்கட்டும். அது மருந்தடிக்காம இருந்தாலும் சரியே. மருந்தடிக்காததான். அப்ப நம்ம அதை வச்சு கொண்டு எப்படி முன்னேறுவது? ஏன்னா நமக்கு மூளையும் நம்ம உடம்புல வந்து இளைத்திருப்பான் யோகி. நம்ம இளைச்சி வந்தாச்சு. இளைத்திருப்பான் யோகி அது இளைச்சி நிலைக்கு வந்தாச்சு. இடுப்பு வந்து சிறுத்து போச்சு, மார்பு வந்து நமக்கு அகலமா இருக்குது, இடுப்பு சிறுத்து போச்சு, குடல்ல ஒண்ணும் கிடையாது. ஆமா, குறிப்பாக பெருங்குடல் ஒண்ணும் கிடையாது. இப்ப மிச்சம் இருக்கிற எச்ச பகுதியை வெளியெடுக்கணும். மிச்சம் இருக்கிற எச்ச பகுதி விருப்பப்பட்டு சாப்பிட்டுருப்போம், அங்கே இங்கேயும் சாப்பிட்டுருப்போம், யாராவது சொன்னாங்க சாப்பிட்டுருப்போம், விருப்பத்துக்கு ஆசைக்கு சாப்பிட்டுருப்போம். அதெல்லாம் அந்த ஆசைக்கு சாப்பிட்றதெல்லாம் வெளியெடுக்கிறது எப்படி? ஆசைக்கு சாப்பிட்டுருப்போம், அது தப்பு கிடையாது. அந்த ஆசைக்கு சாப்பிட்டதை எப்படி வெளியெடுக்கிறது? ஏற்கனவே நம்ம 95 விழுக்காடு சுத்தம் ஆயிருச்சு. ஆமா, பெருங்குண்ட நோயெல்லாம் போயிடுது, பயப்படுகின்ற நோயெல்லாம் போயாச்சு. ஆமா, இனி முக்தி நிலை, அதாவது உயிர் எப்படி அது எப்ப விருப்பப்பட்டு போ அது வந்து ஒரு முடிவு பண்ணும். தூய நிலையில் அதுவா போலான்னு சொல்லும். தூய நிலையில் அதுவா போலான்னு சொல்லும். அது வந்து அங்க ஒப்புதல் கேட்கும், போலாமா வேண்டாமான்னு கேட்கும். அந்த ஒப்புதல் கொடுப்பதற்கான பயிற்சியோட தான் இது. நீங்க இனிப்பு சாப்பிட்டா கூட அது வேண்டான்னு அர்த்தம். இப்ப வேண்டாம், என்னது இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படி நீங்க உத்தரவு கொடுக்கல. இல்லப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொன்னீங்கன்னா சரிங்க. அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா உயிருக்கும் மனதுக்குமான தொடர்பு. இதெல்லாம் வந்து உயிர் மனம் உடல் இது சம்பந்தமான மிகப்பெரிய புலனாய்வு. இதெல்லாம் புலனாய்வு. இதெல்லாம் பகுத்தறிவை வச்சு பார்க்க முடியும். வெள்ளக்காரன் சொல்லக்கூடிய இந்த புலன்களை வைத்துக்கொண்டோ பன்னிக்குட்டி வைத்தியத்தை வைத்துக்கொண்டோ வெறுமனே முட்டாள்தனமான பகுத்தறிவை வைத்துக்கொண்டோ சிந்திக்க முடியாது. புரியுதா?
ம் அதனாலதான் மனிதனுக்கு பேரு மனிதன். அதனாலதான் மனிதனுக்கு பேரு மனிதன் பேரு வச்சான். மனிதன் என்பவன் மனத்தால் நடக்கக்கூடியவன். ம் மனிதன் என்று சொன்னால மனத்தை அடிப்படையாக கொண்டவன். மனிதன் சொன்ன அறிவை அடிப்படையாக கொண்டவன். மனிதன் என்றால் மனத்தை அடிப்படையாக கொண்டவன் பேரு. ஆமா அந்த ம் மனத்தை அடிப்படையாக கொண்டதுனால மனிதன் வர அந்த மனிதன்கிற சொல்லுதான் மேன் அப்படின்னு மாறுது. ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல மேன் அப்படிம்பாங்க. ம் இந்த மேன் என்கிறது மனம் தான் அடிப்படை. அது அப்ப மேனுக்கான சொல்லே எங்கிறது கடன் வாங்கியிருக்காங்கன்னா மனம்ங்கிற தமிழ் சொல்லிருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ம் இதே ம் சமஸ்கிருதத்துல மனசுன்னு வரும். ம் நம்ம மனம்னு சொல்லுவோம், தமிழ் குடத்துல மனசும்பான். ம் அப்புறம் தெலுங்குல மனசே அப்படிம்பான், ம் கன்னடத்துல மனசு அப்படிம்பான். ம் சரியா? ஆமா இன்னும் இன்னும் சொல்லுக்கு போனா இந்தியில பத்தி இந்தியில மண்ணுன்னு சொல்லுவா, மன் கி பாத் அப்படிம்பா. மண் மண் மன் கி பாத் அப்படிம்பா. ம் பாத்துனா பேசுறது, ம். மன் கி பாத்னா மனசோட பேசுறது. ஓ சரி மன் கி சரி பாத் மன் கி பாத்னு ஒரு மன் கி பாத். பிரதமர் வார வாரம் மாசம் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்காரு மக்களோட. ஆஹ் பிரதமர் அதேதான். அந்த மன் கி பாத்னா மனுஷனோடு பேசுறதுன்னு அர்த்தம். அதான் மனுஷன் மக்களோட பேசுறது. அதுதான் மன் கி பாத். அதே மன் கி பாத். ஆமா ம். அப்ப மக்களோட தெரிஞ்சப்ப அறிவோட பேச வேண்டியதானே? இல்ல, மனதோட தான் பேசணும். அதனாலதான் பகுத்தறிவாதி அதனாலதான் பகுத்தறிவாதிகளுக்கு நோய் நோய் வந்து தீர்க்க முடியல அவனால. பகுத்தறிவாதிகள் மனதை அடிப்படையாக கொண்டவன். வெறும் பகுத்தறிவு பேசிட்டு நாசமா போயிடுவானுங்க. ம் நாம என்ன வேதாந்தி பண்ற? வேதாந்தி வேதாந்திகள் வேதாந்திகள் திண்டு வேதாந்தி கட்டவனுங்க. வேதாந்திகள்னு சொல்லி அந்த நீங்க சொன்ன மாதிரி வேதாந்திகள்னு சொல்லுவாங்க. அதான் திண்டு கட்டவன் அர்த்தம். அதாவது திண்டு கட்டவன். வேதாந்திகள் அந்த அதாங்க சினிமா திண்டு கட்ட பேசிட்டே வந்து வேதாந்திகள் தான். வேதாந்தினம் வேதாந்தினம் திண்டு கட்டவன். சித்தாந்திகள் தான் சரியா. சித்தாந்தினம் சிந்திக்க கூடியவன். வேதாந்தினம் திண்டு கட்டவன். சித்தாந்தினம் சிந்திக்க கூடியவன். அவன் இயற்கையோட தொடர்பு வச்சுக்குவான். இவன் புத்தகத்தோட நிறுத்திக்குவான். யாரு? வேதாந்தி புத்தகத்தோட நிறுத்திட்டு வீணா போயிடுவான். சித்தாந்திகள் இயற்கையோட தொடர்பு வைத்து இயற்கையை கேள்விக்கிட்டு இயற்கையில சக்தி எடுப்பான். அவனுக்கு மன வலிமை பத்தாது, சித்தாந்திகளுக்கு மன வலிமை ரொம்ப அதிகம். அப்படியா? ஆமா ஆமா. அதெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொல்வாருன்னா, மனசை வென்றுறாங்களா? ஆமா, மனசை நம்ம ஜெயிச்சிடுறோம். மனதை ஐம்புலனைய நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம்ல. ஏன்னா சித்தாந்திகள் திருவள்ளுவர் செயல் வடிவம். திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவர் செயல் வடிவம். ஆமா. அதாவது அத்வைதம் சொல்லுவாங்க. அத்வைதம்னா கருத்து வடிவம், துவைதம்னா செயல் வடிவம். திருக்குறள் வந்து செயல் வடிவத்துக்காக எழுதப்பட்டது. திருக்குறள் வந்து செயல் வடிவத்துக்காக எழுதப்பட்டது. ரத்தன சுருக்கமாக எழுதப்பட்டது. இப்படிதான் நடக்கணும் மனிதன் அப்படின்றதுக்காக அது எழுதப்பட்டது. அப்ப ஒரு டிராப்ட், அதாவது ஒடுக்கத்துக்கு வர்றது. ஆமா, வாழ்வியல் முறை. அதனாலதான் நீங்க அந்த திருவள்ளுவர் முறையையும் ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் ஹெர்ட் முறையையும் நீங்க பின்பற்றம் காட்டித்தான் நீங்க இந்த அளவுக்கு நிக்கிறீங்க. இவரும் நீர் மருத்துவத்தை சொல்றாரு. ஜெர்மனியில பிறந்திருந்தாலும் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யோகி மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. உணவில் ஏழையா இருந்திருக்காரு. உணவில் ஏழையா இருந்திருக்காரு. உணவில் ஏழை. அதாவது உணவில் ஏழையா இருந்தாதான் நம்ம அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். நீ பணக்காரனா இருக்கலாம் மகன், நீ பணக்காரனா இருக்கலாம், ஆனால் உணவில் ஏழையாக இருக்க வேண்டும். இவன் என்ன பண்ணிட்டான்? உணவில் ஏழையா இருக்க வேண்டும். அந்த உணவை வந்து ஏழையா இருந்து பற்றில்லாமையும் இருக்கணும். பற்றில்லாம அவதான் எல்லாம் நம்ம முடிச்சு இன்னும் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. உணவில் உண்ணாமையும் இருக்கணும், பற்றில்லாமையும் இருக்கணும்.
உள்ள உண்மை ரெண்டுமே இருக்கணும். அதனாலதான் தமிழ்ல ஏழையாவும் இருக்கும். ம், அதனாலதான் தமிழ்ல ஏழையாவும் என்ன இருக்கணும், உண்ணாமலும் இருக்கணும். ஆமா. உண்ணாமல் இருக்கணும். அதுதான் இருக்கணும், உண்ணாமலும் இருக்கணும். அதனாலதான் அதான் அதனாலதான் என்ன சொன்னோம், அதனாலதான் என்ன சொன்னான்னு ம். கேட்டீங்கன்னா, அதனால ஆ. அதனாலதான் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பரதேசியை காட்டிலும் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் இழைத்திருக்க வேண்டும் எழுதுனாங்க. ம். பிச்சை எடுத்து சாப்பிடறான் பாருங்க, அவனை விட சொல்லிக் கொடுக்கிற ஆசான்கள் ஆ. இழைத்திருக்க வேண்டும். பிச்சை எடுக்கிற பிச்சை இருக்கிறத 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா கல்லு மாதிரி இருப்பானே. ஆஹ் இது என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து சாப்பிடுற ஆ. பரதேசின்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற பரதேசி. அவன் 7 வீடு சாப்பாடுல சாப்பிடுறான். ஆமா 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 ஆமா. 7 வீட்டு பிச்சை எடுக்கும்போது ஆஹ் 7 வீடு சாப்பாடு சாப்பாட்டு கல்லு மாதிரில இருக்காது. ஆமா. அது உண்மைதான், அது உண்மைதான். ஆ. ஆனா இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு அவமானப்பட்டு பட்டு 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 அந்த அவமானப்பட்டு பட்டு இழைச்சிருப்பான். ஆ. இந்த நேரத்துல அவமானம் இந்த மானம் தடுக்கும் என்னது. ஆமா. ஆனா இல்ல, அதாவது ஆஹ் அந்த மான ரோசம் இருக்கிறவன் பிச்சை எடுக்க மாட்டான். ஆஹ் இந்த அதனாலதான் ஆஹ் மான ஆஹ் ஆஹ் இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். சரி சரி, எதுவுமே அப்படி இருக்காது. அவங்க சாப்பிடணும், பசிக்கு, அவ்வளவுதான். அந்த குறியோட இருப்பாங்க. சரி சரி சரி. அவனுக்கு அப்போ அது அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி அதுக்கு இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம். அவன் ஒரு ஏழை, அதாவது வாழ வக்கற்றவன், அல்லது சோத்துக்கு பிச்சை எடுக்கிறவன் ம். ஒரு ஏழைன்னு வச்சுக்கலாம். அல்லது வழியில்லாதவன். ரொம்ப ஏழை, அல்லது இடைத்திருப்பான், காசு பணம் இல்லாதவன், ரொம்ப சிக்கனமா வாழ்றவன், அல்லது இப்படி எப்படி வேணா அது பொருள் வச்சுக்கலாம். புரியுதா? ஆமா. ஏழை. அவனை காட்டிலும் ம். சொல்லிக் கொடுக்கிறவன் ஏழையாக இருக்க வேண்டும். ம். அவன் சொந்த வருமானமோ வேற நிலகிலம் இருந்ததுன்னா அவன் பிச்சை எடுக்க போறதில்ல. சரியா? ஆமா. வருமானம் இருந்து எதுக்கு வச்சு எடுக்க போறாங்க பாவம். ஆஹ் ம். இப்ப அப்படி வச்சுக்கலாம். அது மாதிரி நாம் இந்த சொல்லிக் கொடுக்கின்றவன் அவனை காட்டிலும் ஏழையாக இருக்க வேண்டும், அல்லது இழைத்திருக்க வேண்டும்னு அர்த்தம் அதுக்கு பேரு. ம். சரி, இப்ப நெல்லிக்காய்க்கு வருவோம். இப்ப நீங்க நெல்லிக்காய் அப்படி சாப்பிட்டே ம். வந்தீங்கன்னா, இப்ப நெல்லிக்காய் சாறு இந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கு நீங்க சாப்பிடுறீங்க. ம். அப்ப சாப்பிடுறப்ப வாமிட்டு என்ன, வர்ற வரைக்கும். அந்த வாமிட்டு வாந்தி வர்ற வர வரைக்கும் வரைக்கும். மஞ்ச வாந்தி வரும். இந்த காய்ச்சல் வந்த மஞ்ச வாந்தி வர்ற மாதிரி இந்த நெல்லிக்காய் சாருக்கு ம். மஞ்ச வாந்தி வெளிவந்துரும். சரி. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த மண்டையில இருக்கிற அழுத்தம், இந்த ஃப்ளூயிட் எல்லாம் கரெக்ட் ஆகி மண்டை வரைக்கும் இருக்கிற அந்த விஷம் மூலம் தனக்கு வாந்தி வழியாக வெளியே வந்துடும். சரி. அந்த ஆ. மஞ்சளா அது பேர் பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க. பச்சை வாந்தி பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க. ஆமா. அது வந்துட்டா ம். டக்குன்னு அந்த எல்லாம் மண்டையில இருக்கிற அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு சரியான அளவுல வந்துடும். சரி. மீண்டும் தூக்கம் ஒரு சரியான அளவுக்கு வந்துடும். ஆனா ஒண்ணு, நன்கு சுத்தமான உடலுக்கு தூக்கம் குறைவான தூக்கம் தான் வரும். ஆனா அது நிறைவா இருக்கும். ஓஹோ. நம்மளுக்கு சுத்தமாக ஆக தூக்கம் கம்மியா தான் வரும். ஆனா நிறைவா இருக்கும். அளவான தூக்கம் நிறைவா இருக்கும். ஆமா. அது ஒரு தியான தூக்கம் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, உடம்புக்கும் மனதுக்கும் எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து தூங்குறது அது. அதான் ஒரு மணி நேரம் தூங்கினாலும் நிம்மதியான தூக்கமா இருக்கும். அப்ப என்ன, சுத்தத்துலதான் அந்த மாதிரி தூக்கம் வரும். சுத்தத்துல கூட அதுக்கு பேரு அது எப்படின்னா தியான தூக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, உடம்பு அந்த குடல் அழுக்கே இல்லாத பொழுது, உணவு பாதை எந்த அழுக்கும் இல்லாத பொழுது அது தியானமா மாறும். அதாவது ஒரு நிலை பட்டு அமைதியாக இருட்டுல தூங்குற மாதிரி. அதாவது உடம்பே இருட்டா மாறிடும், அப்படியே இருட்டு. சரி. இந்த நீர் பயிற்சி, இப்ப இந்த நெல்லிக்காய் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வகுரை சுத்தம் பண்ணி எம்டி பண்ணிட்டு தான் சாப்பிடணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏற்கனவே சுத்தப்படுத்தவங்க தான் சாப்பிட முடியும், மத்த எல்லாரும் சாப்பிட முடியாது. இல்ல ஏற்கனவே பழைய சுத்தம் இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு சாப்பிட்டு இருப்போம்ல, ஒரு பாதி கழிவு, எந்த கழிவு ஏற்கனவே கழிவு நம்ம டெய்லி போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பீட்ரூட் சாறு இந்த மாதிரி ஏதாவது குடிச்சு. அல்ல, அது தேவையில்லை. இதுவே சுத்தப்படுத்துறேன். இந்த நார்ச்சத்தை சுத்தப்படுத்து, இந்த நெல்லிக்காய் இருக்கிற நார்ச்சத்தை சுத்தப்படுத்திடும். இது நம்ம குடல்ல இருக்கிற கழிவு பூரா வெளியேற்றிடுமா? ஆமா, நீங்க சாப்பிடுறதே நார்ச்சத்து தானே. நெல்லிக்காய் பூரா நார்ச்சத்து தான்.
பூரா வெளியேத்திரும். சரி. அதுதான் நெகு நெகுன்னு அரைச்சிட்டு அப்படியே தண்ணியில வடிக்கலாம் கூடாது. அப்படியே நெகுன்னு அரைச்சிட்டு அதுலயே தண்ணி கலந்துட வேண்டியதுதான். அப்படியே கலந்துர வேண்டியதுதான். 1 அந்த லிட்டர் 1.5 பருபருன்னு லிட்டர். இருக்கணும். அந்த பருபருப்போட குலுக்கி குலுக்கி குடிச்சுக்கோ. அப்பப்ப 2 குலுக்கி குடிச்சுக்க வேண்டியதுதான். குலுக்கி குலுக்கி குடிச்சுக்க வேண்டியதுதான். ஆமாம். குடிச்சா கொஞ்சம் இந்த சக்க மாதிரி வந்துச்சுன்னா பல்லுல கடிச்சு மின்னுக்கிற வேண்டியதுதான். அப்படியே ஆமா. சாப்பிட்டு உள்ள போயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் அப்ப என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 8 நெல்லிக்காய் உள்ள போச்சுன்னா அதுவே சுத்தமாயிருது. அதே பூரா அது வந்து வைட்டமின் சி இருக்கு, எல்லாம் இருக்கு, பூரா வெளியேற்றிரும் ஆமா, பல்லுகளை பூரா. குடலை பூரா பெருங்குடலை பூரா இந்த கீ இருந்து பழைய பீயில் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஏதாவது இருந்துச்சுன்னாலும் பழைய சரி. பீ போயிட்டாவே நீங்க பீ போனாவே அப்புறம் சுத்தம் தானே. பீ போகணுங்கிறாங்கல்ல. பீ ஆமா, அதான் மெயின். ஆமா. ஆமா, அந்த பீ போச்சுதான் உள்ள. இதுதான் இந்த மலம் நீக்கப்பட வேண்டும். மலம் நீக்கப்பட இவன் என்ன சொல்றான்? இந்த வெள்ளைக்கார முண்டம் பீ நிறைய உள்ள இருக்கணுங்கிறான். அதாவது பீ நிறைய இருக்கணுங்கிறான். யாரு? இந்த முண்டம். ஆமா, அது எதுக்கு அப்படி சொல்றாங்க? அது அவங்க விபச்சாரிகள் அப்படித்தான் சொல்லுவாங்க. விபச்சாரிகள். அது இருந்தா நல்லது, உடம்புல சத்தா இருக்குமா அவங்களுக்கு. அது ஐயா, உள்ள வெயிட் இருந்துச்சுன்னு அது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே. வியாபாரத்துக்காக சொல்றது. வியாபாரம். பீ இருந்தா தான் நோய் வரும். கட்டா இருக்கு. அதாவது பீ இருந்தா தான் எதுக்காக நோய் வரும். அப்படி சொல்றாங்க சார்? பீ இருந்தா தான் நோய் வரும். அப்பதானே வியாபாரம் நடக்கும். அந்த உள்ள ஓ, அதனாலயா கசடு நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்றோம், அன்றாட போயிடணும். இது கசடு இருக்கணும்ன்ற, ஏன் அப்படி? அவன் மலமே போக கூடாதுங்கிறான். அவன் விபச்சாரி இல்லவா, மலமே போக கூடாதுங்கிறான். விபச்சாரி. அவனுக்கு வந்து உள் சுத்தமான அவனுக்கு இந்த உள் சுத்தம் இந்த ஒழுக்கமல் அவனுக்கு கிடையாது. ஆமா, உள் சுத்தமே இல்ல. எப்படி அது பூரா மோசமா இருக்கும், எல்லா நோய் வருமே. அதனாலதான் அந்த வைத்தியம் தப்புன்னு சொல்றான். ஆனா வந்து அந்த சில நேரம் அந்த பேதிக்கு மாத்திரைகளை வச்சிருக்கானே சாப்பிடுறதுக்கு. முடியாத கட்டுறதுக்கு அவனே முயற்சி பண்றான். அப்ப ஒழுங்கா அது என்ன வெங்காயத்தை கொடுக்குற? அது ஒழுங்கா உணவுல கொண்டு வர வேண்டியதானே. உணவுல. ஆமா, அதாவது வந்து எதையும் தின்னுக்கா பேதிக்கு போய்க்க அப்படி மாதிரி. அப்ப அது வந்து எப்படின்னா ஊதாரித்தனம், விபச்சாரத்தனம் அர்த்தம். அதேதான், விபச்சாரத்தனம் மாதிரி. அந்த மாதிரி எதையும் தின்னுக்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும், அதை நான் மருந்து கொடுத்து வெளியேற்றிக்கிருவேன். அதுக்கு 1-2 மருந்து வச்சிருக்கேன். வேசிகளுக்கும் ஆண் பெண் இருவருக்கும் அந்த உணவு ஒழுக்கம் இல்லாத பேர் வேசின்னு தான் சொல்லணும். உணவு ஒழுக்கம் இல்லாத பேர் வேசிகள் தான் சொல்லணும். ஆமா ஆமா. வேசிகளுக்கு உணவு ஒழுக்கம் இருக்காது. வேசிகளுக்கு உணவு ஒழுக்கம் இருக்காது. ஆமா, அதனாலதான் உங்களுக்கு எல்லா நோய் வருது அவங்களுக்கு. அதுதான் இப்ப நம்மதான் நம்மள பிறந்த அன்னைக்கே நம்மள நோயாளி ஆக்கிடுறாங்களே. நம்மள என்ன செய்யாது? பிறந்த என்னைக்கு பிறந்தோமா அன்னைக்கே அழுது தாய்ப்பால்கிட்ட கொடுத்து அன்னைக்கே நோயாளி ஆயிட்டான். என்ன செய்வீங்க? ஏன் தெரியல. ஏன் இப்படி பேசுறோம்னா இந்த தத்துவத்தை பேசிட்டு ஆணவத்தை உடைக்கணும். நம்ம மண்டையில வந்து தப்பான நம்ம மண்டையில வந்து எல்லா அழுத்தையும் ஏற்றி வச்சிருக்க அடுத்து இவ்வளவு கடுமையா பேச வேண்டியது இருக்குது. அதே இப்ப பேசுறோம். பிறந்த அன்னைக்கே நம்மளை அடிமையாக்கிட்டாங்க அந்த உணவுக்கு. பிறந்த அன்னைக்கே அந்த அடுத்த நிமிஷமே நம்மளை அடிமையாக்கிட்டாங்க சாப்பாடு. உண்மையாலுமே ஒரு பிறந்த உடனே அந்த 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால், அதற்கப்புறம் கனிகளை கொடுத்துதான் வளர்த்தணும். கனிகள், வேக வைத்த கனிகள் கொடுத்து வளர்த்தணும். 1.5 வயசு கூட இல்ல சார். பிறந்த அன்னைக்கே ஃபர்ஸ்ட் எங்க கொடுக்குறாங்க தாய்ப்பால்கிட்ட? பிறந்த அன்னைக்கே அந்த பசி எடுத்து இந்த தாய்ப்பாலை ஊத்திட்டு நம்ம அன்னைக்கே பசிக்கு அடிமை ஆயிடுறோம்ல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து குழந்தைக்கு 5 அறிவு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நான் அதை சொல்லல. பிறந்த அன்னைக்கே பசிக்கு அடிமை ஆயிடுறோம். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பிறக்கிறப்ப நமக்கு 5 அறிவு தான். நம்ம கேள்வி கேட்க முடியாது. கூர் பண்ண முடியாது. ஆமா. அப்ப அதுல இருந்து அப்ப அந்த அன்னைக்கு வந்து மிருகத்தன்மையோட இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் தானே 6ஆம் அறிவு வருது. 6ஆம் அறிவு வர்றதுக்கு பல நாட்கள் ஆகுது இல்ல.
ஆமா. பகுத்தறிவு பின்னாடிதான் வளரும். பிறக்கிறப்ப 5 அறிவு. அப்ப அது அப்ப நம்ம தாய்ப்பால் பிறக்கும் போது 5 அறிவோட தான் பிறக்கிறோம். ஆஹ் 6 அறிவு இல்ல. 6 அறிவு கிடையாது. ஆட்டுக்கு 5 அறிவு தான், மனுஷனுக்கு 5 அறிவு தான். நம்மளும் மாடு ஒண்ணுதான் ஆமா. ஆனா ஒண்ணு பிறக்கும் என்னன்னா, போது. மாடு கண்ணுக்குட்டி பிறந்தோடனே எந்திரிச்சு நடக்கும், நாம நடக்க முடியாது. நம்ம நடக்கும்போது அதுக்கு உடல் பலம் தான். நடக்க முடியலையே. அதுக்கு உடல் பலத்தை நம்பி வாழுது, நாம அறிவு பலத்தை நம்பி வாழ்றோம். ஏன்னா அது நடந்தாதான் போய் மேய முடியும். அதுக்கு ஆண்டவன் அப்படி கொடுத்துட்டான். நம்மளுக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது தாய் ஊட்டிடும். அதனால நம்மளோட முறைகள் வேற, மிருகத்தோட முறைகள் வேற. அது நடந்து நாம அறிவு நம்ம 6 அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் 6 அறிவு வளர்ந்து பகுத்தறிவு வர்ற வரைக்கும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா. அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மன வலிமையை பயன்படுத்துவோம். ஆமா. பகுத்தறிவுக்கு அப்புறம் தான் அந்த பகுத்தறிவுடைய வலிமை அதிகமாகணும். பகுத்தறிவை தாண்டி அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது மன வலிமை கிடைக்கும். அப்ப மனதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். மனதை ஆராய்ச்சி பண்றது அடுத்தது. ஆமா. சரி, அறிவை கொண்டு மனம் பண்ற தப்பெல்லாம் கலைஞ்சு பார்க்கணும். அறிவை கொண்டு மனம் எந்த இடத்துல தப்பு பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா. மனம் வந்து 2 வகையில தப்பு பண்ணும். கண்டதெல்லாம் மேய சொல்லும். அப்ப வந்து அறிவு வந்து டேய் தப்புன்னு சொல்ல, மனமே நீ பண்றது தப்புன்னு சொல்லணும். ஆமா. அப்புறம் மந்த புத்தி வேற. மனதுக்கு வந்து மந்த புத்தி இருக்கும். அப்ப இது எச்சரிக்கை பண்ணும், இதே மந்த புத்தியா இருக்காத சிந்தின்னு சொல்லு. அப்போ இது சொல்லணும். ஆமா. அப்ப அடின்னு அடிக்கும் பொழுதுதான் உடம்பு அப்ப கெட்டு போகின்ற பொழுதுதான் அப்ப இந்த 3வது நிலை, அப்ப இந்த கெட்டு போற, ஐயோ எல்லாம் தின்னு கெட்டு போச்சே, எப்படியாவது என்னை காப்பாத்துங்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இந்த 3வது, அப்பதான் உடம்பை காப்பாத்துங்கோன்னு என்ன வரும். என்னது? அது வரைக்கும் உடம்பை காப்பாத்த மாட்டீங்க. ஆமா. மாட்டிக்கிட்டானா? அந்த உடம்பை பத்தி, இறப்பை பத்தி பயம் வந்தோன்னதான் ஒரு கொஞ்சம் ரோசம் வருது மனுஷனுக்கு. அப்பதான் அதுக்கு நாம என்ன பண்றோம், அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சிந்திச்சுக்கணும். அதான் எச்சரிக்கை. அதனாலதான் திருமூலர் என்ன சொன்னார்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை காப்பாற்ற வேண்டும் சொன்னவரே திருமூலர் தான். ஆமா. உடம்பு இருந்தா தானே உயிர் வாழ முடியும். நல்லா உடம்பு தானே மெயின். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசிங்கிற வாத நோய், பசிங்கிற பித்த நோய், அதை ஜெயிக்கணும். பசிங்கிற கப நோய், இந்த 3லயும் மாட்டிக்குவான். பசிங்கிற வாத நோயும், பசிங்கிற பித்த நோயும், பசிங்கிற கப நோயும், இந்த 3யுமே நிர்மூலமாக்கணும், இல்லாம செய்யணும். ஆமா. அப்படி அந்த வாத பித்த கபம் சூன்யத்துல போகணும். அதாவது மேலையும் போகக்கூடாது, கீழையும் போகாம சூன்யத்துக்கு வரணும், 0ல வர நிக்கணும். அப்ப அது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்ல? இப்ப திருப்பி நெல்லிக்காய்க்கு வரலாம். சரிங்க சார். இப்ப நெல்லிக்காய் குடிச்சுட்டே வர்றீங்க, 10வது நாள் 12வது நாள் வாந்தி வர ஆரம்பிச்சிடும். இது போய் நெல்லிக்காய் எங்க விஷம் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து சளி பூரா இழுத்துட்டு வரும். சளி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரும். சளி என்னென்ன கழிவுகள் உள்ள இருக்கா, வாத பித்த கபம் 3 கழிவுகள் வெளியெடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து வயிற்றுல வச்சு வயிற்றுல இறப்பை கொண்டு வந்துடும். கொஞ்சம் குடல்லையும் தங்கி இருக்கும், அந்த உணவு பால்லையும் தங்கி இருக்கும், இறப்பில நிறைய தங்கி இருக்கும். சரி. இறப்பில் இருக்கிறது வாந்தியில போயிடும். அப்புறம் குடல் இருக்கிற வந்து நார்ச்சத்துல போயிடும், மூலமா வெளியே போயிடும். ஆமா. அப்ப நெல்லிக்காய் சாப்பிட என்ன கிட்ட 2யும் சுத்தமாயிரும். நெல்லிக்காய் சாப்பிட்றப்ப இந்த வாந்தி வர்றதும் சுத்தமாயிரும், பெருங்குடலும் சுத்தமாயிரும். அப்புறம் தண்ணி குடிச்சு நிறுத்திக்கலாம். அப்புறம் தண்ணி குடிச்சு வாய் குடிச்சு நிறுத்திக்கலாம். அப்ப அப்ப பாத்தீங்கன்னா உணவு பகுதி எந்த அடுக்கும் இருக்காது. உணவு பாதையில. சரிங்க சார். இப்ப வந்து
அந்த வாந்தி எடுத்து தண்ணி குடிச்சு நிப்பாட்டிக்கிறோம். அப்ப சுத்த திரேகம் ஆயிருதா? சுத்த திரேகம் ஆயிருமா நம்மது? ஆமா, மலமற்ற தேகம் மாறிடும். மலமற்ற தேகம், அதாவது மலமும் சலமும் மற்ற தேகமாக வள்ளலார் அதான் சொல்றாரு, மலமற்ற தேகம்ங்கிறதான். அப்ப அது வந்து அந்த திரேகத்தை வந்து நம்ம கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறோம். அந்த அந்த உள்சத்தை கடைசி வரைக்கும் தக்க வச்சுட்டே உங்களுக்கு மரணமே கிடையாது. அந்த சமாதிக்கு தானாவே கொண்டு போயிடும். அப்ப அப்ப அதுல அப்ப அந்த வந்த பிறகு நம்ம இப்படி எந்த நிலையில ஏதோ அது வெறும் இந்த நீர் உணவு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆமா, அது அப்படியே அப்புறம் உணவு மேல எண்ணமும் வராது. இந்த சாதாரண உணவு மேல எண்ணமே வராது. வராது? வராதா சார்? வரவே வராது. பரவாயில்லையே. வெறும் அந்த தண்ணி மட்டும் போதும்ன்ற எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்துட்டு அப்புறம் உங்க யாரும் மாத்த அது மேல்நிலை, அது மேல்நிலை மேலோருக்கு மட்டும் வரும், கீழோருக்கு வராது. இப்ப இந்த நெல்லிக்கனியில வாமிட் எடுத்த பிறகு அந்த தண்ணி குடிச்சு நிப்பாட்டின பிறகு எந்த உணவு சாப்பிடணும்ன்ற எண்ணமே வராதா நம்மளுக்கு? வராது வராது வராது. வராதா? ஆனா பச்சை வாமிட் எடுத்த பிறகு அதுக்கடுத்து நம்ம மனசு மாறிடுச்சே. அது வந்து அப்புறம் அது வந்து நீங்க அந்த 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 வந்து அறிவின் வலிமை நீங்க என்ன பண்ணணும், அப்ப அறிவனுடைய வலிமை இருக்குல்ல, அறிவனுடைய வலிமை, அறிவாயுதம். அன்னைக்கு வந்து நம்ம உடல் வந்து பலகீனம் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆமா, அப்ப ஓய்வு தான் கொடுக்கணும். வந்து அது பலகீனம் அல்ல, விஷம் போனதுக்கு அப்புறம் எடுக்கிற ஓய்வு. அது ஓய்வு கொடுக்கணும். நடக்கவே முடியாம நீங்க ஓய்வுல தான் இருக்கணும். தடுமாறி ஓய்வு. ஆமா ஆமா, ஓய்வுல இருந்து ஓய்வு எடுக்க முன்ன வெங்காயத்துக்கு நடக்கிறீங்க. ஆமா ஆமா, அதான் நம்ம ஓய்வுல இருக்கணும். அந்த அதுக்கு அடுத்து வந்து அந்த டயர்டை போக்குறதுக்காக நம்ம உணவு அருந்துனது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து பெரிய சிக்கலா இருக்கு. அதாவது வயிற்றுக்கு அப்ப அது சரியா போறது நீங்க சரியா போறது நீங்களே கெடுத்துட்டீங்க. உணவு வந்து தேவையில்லாத உணவு, கடுமையான ஓய்வு இருக்கும், கடுமையான தூக்கம். நீரை மட்டும் அருந்தி தூக்கத்துல இருக்கணும், நீரை மட்டும் அருந்தி தூங்கி ஓய்வுல இருக்கணும். ஆமா, அந்த இது என்னன்னா அந்த நடக்கவே முடியாம பலகீனம் ஆனதுனால ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம சாப்பிடாதனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட அந்த டயர்டு போக போக உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எதுவுமே செய்ய முடியாத போது உங்களுக்கு வந்து எந்திரிச்சு நடக்க நம்மளுக்கு வந்து சார் ஏற்கனவே வந்து நரம்பு மண்டை பலகீனம், அதனாலதான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து சாதாரண நீங்க மாதிரி ஆளுகளுக்கு வந்து மோசமாகாது. எனக்கு ஏற்கனவே நரம்பு மூளை எல்லாம் நரம்பு மண்டை டோட்டலா அவுட் ஆனதுனால நம்மளுக்கு அந்த சிக்கல். அதனாலதான் நம்மளுக்கு அந்த பலகீனம், நடக்க முடியாம அந்த ரொம்ப உடல் பலகீனமானது காரணம். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மோசமான இருந்த உடல், ரொம்பயும் மோசமா இருந்த உடல்னாலதான் அவ்வளவு பலகீனம். அந்த நேரத்துக்கு வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அந்த கரெக்டா நம்ம தக்க வைக்க முடியல. சொல்லுங்க. அதை தக்க வச்சிருந்தோம்னா இன்னைக்கு இப்ப இந்த பலபடி இந்த நெல்லிக்காய் சாப்பிட வேண்டியது இல்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. இது ஒரு அனுபவம் தானே. அனுபவம் தான். நம்மளே வந்து 4 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும் போது சரி, இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து மற்ற உதாரணம், அது ஒண்ணும் பெரிய விஷயமும் கிடையாது. இது முக்தி நிலைக்கு போய்தான் தீரணும். அது முக்தி நிலைங்கிறது இயற்கையில் இருக்கிற தன்மை. மரத்துல இருக்கிற பழம் வந்து முத்துச்சுன்னா கீழே விழுகுதுல, அந்த மாதிரி இது முக்தி நிலைக்கு போகணும். அதான் விஷயமே. ஆமா ஆமா, மரணம் வந்து சுத்தத்துலதான் வரணும், சுத்த தேகத்துலதான் மரணம் வரணும். ஆமா ஆமா, அதான் சார். அதுக்கு இப்ப வந்து அந்த அந்த நிலைக்கு போறதுக்கு தான் ஆண்டவன் வந்து உங்க மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு தொடர்பு ஏற்படுத்தி நம்மள அந்த நிலைக்கு கொண்டு போறாரு. இல்லாட்டி எப்படி நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க? ஆமா 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 ஆமா,
எல்லாம் என்னோட ஆசிரியர் நீங்க வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு தான். என்னோட ஆசிரியர் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு தான். கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிப்பு. ஆனா நீங்க தான் நம்மளுக்கு குரு. ஆமா 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 ஆமா. அது உண்மைதான், அது உண்மைதான். சரி, இத கண்டுபிடிச்சது இத அவரானாலும் பத்தி நீங்க 8 மணிக்கு வாங்க. 8 மணிக்கு ஒரு 5 ஒரு 8ல இருந்து 8:20 வரைக்கும் ஒரு சொற்பொழிவு நடக்குது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க. நம்ம என்ன சார் பேச போறோம்? இதே கேள்வி அங்க கேளுங்க. இது நெல்லிக்கனியா? நெல்லிக்கனி பத்தி அங்க கேளுங்க. அது அங்க நம்ம ஸ்டேஜ்ல ஆளே இல்ல சார். ப்ரோ பிகினிங். அதனாலதான் சங்கடமா இருக்கு. பாவமா இருக்கு அவங்கள பாக்க. இருந்துட்டு அவங்க இது வந்து தத்துவ விசாரணை தான். அங்க பயிற்சி எல்லாம் கிடையாது, தத்துவ விசாரணை. இல்ல சார், அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் லைக்கு. அவங்க வந்து பூரா ஆரம்ப ஸ்டேஜ். நம்ம ஸ்டேஜ் வேற, அவங்க ஸ்டேஜ் வேற. இல்ல இல்ல, நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா? இப்ப திருமாறன் கேக்குறது அவருடைய நிலை கேக்குறாரு, யாரு அவரோட பொருந்தி போக கூட நான் சொல்லுவேன், பிரிச்சு பேசிடுவேன். ஓ, அவரோட ஸ்டேஜ் வேலை வந்து கடைசி நிலை. நான் ஒரு சொல்லுவேன்ல, இவர் யாருன்னா இவர் உயர்நிலையில் இருக்கிறாரு. உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தனி உணவு, உங்களுக்கு தனி உணவுன்னு சொல்லுவேன். அது மேல ஒரு உணவு, கீழே ஒரு உணவு. அப்படி சொல்றபடி வாங்க பேசலாம், முயற்சி பண்ணுங்க. சரியா? நான் சமாளிச்சுக்கிறேன். எத்தனை மணிக்கு சார்? 8 மணிக்கு. 8 மணிக்கு, இரவு 8ல இருந்து 8:20 வரைக்கும். 8 to 8:20. அமெரிக்கன் ஸ்டூடெண்டா? எல்லாரும் வருவாங்க. சரிங்க சார், சரி.